ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபி கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே வந்தாச்சு நம்ம ஈஸி மோடே வச்சுக்கலாம். ஈஸி மோட் தான் நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. ஆமாம் காய்ஸ், டே 1 வந்திருக்கோம். இப்போ தான் இவன் ஏஞ்சிக்கிறானு. இன்னும் புதுசாக வீடை பார்க்குற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கானே, ஏன்டா டே. சரி, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுட்டு போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் அவனுங்க வருவானுங்க. சரி, 2 பேரும் வருவானுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிச்சே ஆகணும். ஆனால் டே 4க்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம. எப்படியாச்சும் டே 5லாம் போனோன்னா அவ்வளோதான். எப்படியாச்சும் டே 2க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். இது என்ன வந்துட்டா கிளவி இருடி, உனக்கு வைக்கிற ஆப்பு. பாருங்க, சத்தம் கேட்ட உடனே எப்படி ஓடுதுங்க ரெண்டுத்துக்கும் குசும்பு. போட்டுக்கு ஏன்டா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு இது கேட்டால் பொருள் கேட்டால் நீங்கள் என்னென்னா போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கேட்குறீங்க, கொடுக்குறீங்க. ஐயோ, வாய் வேறு உள்ளருதே. அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கோம். இப்போ வேறு என்ன, இதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம் காய்ஸ், இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவனுங்க வரும்போது ஒழிஞ்சிக்கலாம். டே முட்டையா, கண்ணே தெரியல காய்ஸ். அவனுக்கு எப்படி கண்ணு தெரியும்? காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. என்னதான் கிராணி. ஐயோ, இதோட இவன் 2 பேர் சுத்துறானுங்களே. ஐயோ, அடிக்காதே. ஐயோ, எனக்கு வேறு பயமா இருக்குதே. பயத்தை தூக்கி போட்டு விளையாண்டானா பயத்தை எப்படி தூக்கி போட முடியும்? இந்த கிராணி பார்த்துட்டான். ஐயோ, நாளே அடி வாங்கலாமா சுத்தம். சாரி கைஸ், எங்களால் டே 2க்குள்ளே முடிக்க முடியல. யாராலையும் முடிக்க முடியாது, சும்மா சொல்ல வேண்டியதான். இல்லைன்னா இருக்குது. சில பேர் ஹார்ட் மோட்லேயே டே 2 முடிப்பாங்க. ஆனால் நம்மளாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முடிக்கலாம். டே 3 இல்லை டே 4க்குள்ளே முடிக்கிறோம். டே 5லாம் போனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணுறதை பார்க்கணும். ஆமாம் கைஸ், ட்ராப் போட்டு போயிருக்கா கிளவி. அந்த கிளவிக்கு ஒன்று குசும்பு வச்சுக்கிறேன். இவனே சீக்கிரம் வாடி கிளவி. கிளவா, உன்னை போட்டுட்டானா தான்டா என்னோட ஆசை தீரும். ஆமாண்டா, என்ன இவங்கள காணும் வந்துட்டான் மட்டும். டே எங்கடா இருக்கே? இரு வரேன். இருடே நானும் வரேன். அடி போடி கிளவி, நாங்கள் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வரேன்ட்டு இந்த கிளவிக்கு வேறு வேலையே இல்லை. இப்போ பார்த்தாலே யாரையாச்சும் போட்டு தரணும். நம்மளும் அவளை போட்டு தரலாம். இங்கே என்ன இருக்குது? ஸ்டண்டன் கச்சா நல்லாயிருக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ தான் சொல்லி வாய மூடல. இந்த ஸ்டன் கண்ணுக்கு 100 ஆயுசு. இதுக்கெல்லாம் எங்கே ஆயுசு? அது உயிரில்லாத ஒரு பொருள். ஆமாம் கைஸ், இதுங்களுக்கெல்லாம் சத்தம் போட்டாலும் வந்துருச்சுங்க. ஹாய் கிளவி, குட் பை. எங்கடா போச்சு? எங்க? இல்லை நியாயமே இல்லை, பார்த்துக்கோ. மறைச்சிட்டான் கிளவி. மறைச்சிட்டியோ? உள்ள எதுவுமே போடல. இந்த கிளவிக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா கிளவா? இரு, உன்னதான் தேடிங்க வரேன். இரு. எப்படி ஷாக்கடிச்சுதா? ஐயோ பாவம் இளவன் சொல்லிட்டு கத்துறான். ஷாக் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆகும்ல, அப்போ சொல்றான். ஆமாண்டாடே, உன்னை இப்பவே போட்டு தள்ளுறேன். வந்தோடனே கத்துறான். ஐயோ ஃபஸ்ட்டு அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டால, அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளவியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா இவனை போட்டு தள்ளணும். இந்த கிழமைங்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே பின்னாடி வந்து வச்சிருவாங்க. அதுதான் பிடிக்காது அவங்ககிட்ட. டேட் இஸ் ஏ பாயிண்ட். ஆமாம் பாயிண்ட். அதோட அப்புறம் இந்த கிழவிக்கிட்ட பிடிச்ச விஷயம் அவன் முன்னாடி நேராக வந்து அடிப்பா, பின்னாடிலாம் வந்து அடிக்க மாட்டான்.
ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி பண்ணுவாள். திடீர்னு அந்த பொருள் எடுக்கும்போது எப்பயோ வருவானே தெரியாது, திடீர்னு வந்து வச்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு பேய். அது ஏற்கனவே பேய் தான் சொல்கிறேன். இன்னொரு பீஸ் அதாவது 2 பீஸ் பிக்சர் கிடச்சிருக்கு. சரி, இதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். இன்னொரு பிக்சர் எங்கே இருக்குன்னு தெரியல. கீழே அந்த ஸ்லெண்டர்னா சைல்டு இருக்கிற இடத்துல தான் போட்டோம். சரி ஆச்சு, அங்கே இருந்தது. தான் நானும் சொல்ல வந்தேன், இவ்வளோ சொல்கிறேன். இங்கெல்லாம் தேடியாச்சு. ஹெலிகாப்டர் மேனுவல் போடி, ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு என்ன பொருள் தேவை? கேசலின் கேன் வேணும். அதுக்கப்புறம் அது பேர் என்னது ஹெலிகாப்டருக்கு முக்கியமாக அது வேணும். டக்ட் டேப் வேணும். கேஸ் ஃபியூஸ் வேணும். ஆமாம், கிளாஸ் ஃபியூஸ் வேணும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவைப்படல. அது மட்டும் போதும். ஸ்டன் கன் இருக்குது, மேலே போய் சுட்டுடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர் மேனுவல் எல்லாமே ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ணிடாதீங்க. ஹெலிகாப்டர் குப்பரை படுக்க வச்சிடறோம் நம்மள. ஆமாம். கிழவி மறுபடியும் அதே இடத்துல வந்து அடி வாங்கிற பத்தியா? என்ன கிழவி? ஏன் என்ன? கிழவி கிழவின்ற கிழவா, பாட்டி யாரோ போட்டு தள்ளிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. பாட்டி இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது காய்ஸ். கிளவின்னு தான் கூப்பிடணும். இதெல்லாம் கிராணியை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, வாடா. எவன் போட்டு தள்ளினாலே தரல. அந்த பைத்தியக்காரன் யாருன்னு வந்து கண்டுபிடிவா. ஐயோ, அந்த பைத்தியக்காரனே நம்ம தான் அவனை போட்டு தள்ளணுமே. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம இல்லை, நீ. அது வேறு விஷயம், அதெல்லாம் கிடைக்காதீங்க. மொட்டையா மறுபடியும் என்ன பேசவே மாட்டேங்கிறா. நம்மளை பார்த்தா அவ்வளோ பயமாடா, எங்களை பார்த்தா அவ்வளோ பயமாடா இருக்கு. இந்த இடத்துல டக்ட் டேப். டக்ட் டேப் அங்கே ஒன்று இருந்தது, அது அங்கேயே இருக்கட்டும். இல்லை, எடுத்துக்கலாம். எடுத்துருவான் கிழவன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசினா, இப்போ பயந்துட்டு பேசவே மாட்டேங்கிறான். அவ்வளோ பயம் நம்ம மேலே. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நம்ம தான் அவனை பயந்துட்டு சுட்டுட்ருக்கோம். எல்லாம் கண்டுக்காதீங்க. நாங்கள் அப்படி தான் திடீர்னு ஏதாச்சும் ஆயிடும் உங்களுக்கு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். நம்மளே எப்போவுமே அப்படி தான். இந்த கிழவனும் கிழவியும் எப்போனா வருவாங்க. அதனால் நம்ம எதுக்கும் ஸ்டன் கன் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் நம்மளே சேஃப்டி. ஆமாம், ஸ்டன் கன் இங்கே போட்டோம். அது கிச்சன் மேலே போட்டிருக்கோம். நம்ம இப்போ கிளாஸ் பீஸ் எடுக்க வந்திருக்கோம். அது இங்கே இருக்கணும். கீழே போய் ஃபோட்டோ எடுத்துடலாம் மக்களே. ஏறா ஃபோட்டோவை, ஏறா. இப்படி அவனு இது மொட்டை என்னோட கால் பகுதி. சரி வாங்க, இதை போய் மேலே எடுத்துருவோம். அங்கே ஒரு டோர் இருக்குது, அங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவுமே இல்லை. சரி வாங்க, இதை போய் மேலே போட்டுருவோம். இந்த பிக்சரில் போடல, மேலே போட்டுட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல போட்டுட்டு வந்துடுவோம். ஆமாம் கைஸ், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கிழவா, நடுவில் வந்து எதுவும் பண்ணிடாதடா. கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம், அவன் வந்து அடித்தாலும் அடிப்பான், அவன் நம்பல முடியாது. எஸ் நம்மளுக்கு 3 ஃபோட்டோ கச்சிச்சா? கச்சிச்சு. இப்போ ஸ்டன் எடுத்து அவங்கள போட்டு தள்ள. நான் அதெல்லாம் கவனிக்கல, அவனுங்களை போட்டு தள்ளுறதெல்லாம் குறியாக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க. ஆமாம் மக்களே, லைக் முக்கியம் வீடியோலே அந்த மாதிரி தான். பிக்சரை பீஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டங்கனை வச்சு சுட்டுருவோம். சுடுறதெல்லாம் ஒரு வேலையே இல்லை. அது கீழே வரும்போது மட்டும் சுட்டா போதும். எங்கெல்லாம் அதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அது இப்போ செக் பண்ண வேணாம். இந்த பிக்சர் பீஸ் எல்லாம் ஆட்டாச்சு. எடுத்து போய் போட்டுட்டு வந்துடுவோம். ஸ்டன் கன் கீழே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம், டக்ட் டேப் இங்கே தான் இருக்குது. சரி, இங்கே தான் இருக்கா? ஐயோ, கீழே போட்டோன்னு நினச்சேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. சின்ன பசங்கள்லாம் பார்த்து விளையாடுங்க, அதாவது வெடிங்க பட்டாசுலாம். நானே எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணிடலாம்.
சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம சும்மா ஒரு சுசுரவத்தி சுற்றினாலே நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். கையில் போட்டால் என்ன பண்ணுறது? ஆமாம், பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போது கிளாஸ் ஃபியூஸ் வேணும். எங்கே இருக்குது கிளாஸ் ஃபியூஸ்? கீழே தான் பார்த்தோம், இப்போ எடுத்து வந்துடலாம். கிளாஸ் ஃபியூஸ் கீழே பார்த்தோம். அப்படி ஸ்டன்கன் எடுக்க போகிறானா? ஓகே ஓகே, அதான் என்னடா இவன் எங்கே சுற்றுறானேன்னு பார்த்தேன். ஸ்டன்கன் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். திடீர்னு அவன் அடிச்சிட்டான், என்ன பண்ணுறது? அதான் நான் ஒரு கடுப்பாக இருக்கும் இல்லை? ஆமாம், நம்ம இப்போ எத்தனாவது டேயில் இருக்கோம்? செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ அதான் டே. சீக்கிரம் வாங்கடா, மொட்டை சொட்டை 2 பேரும் வாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது காய்ஸ்? இவனுங்க வராங்களா இல்லையானே தெரில. கீரா நீ வந்துட்டா? இல்லை, நான் வந்துட்டேன். ஐயோ சுட்டுட்டா. சோழி முடிஞ்சு கிளவிக்கு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 2 மினிட்ஸ் கழிச்சு தான் அவன் வருவான். டே மொட்டையா, அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இரு, வந்துங்கன்னே இருக்கான். ஆமாம் காய்ஸ், சரி ஆமாம் மொட்டையா, சாரி காய்ஸ், தெரியாமல் உங்களை எடுத்துட்டேன். இதில் மறுபடியும் விட்டான், அவன் அடிச்சிட்டானா அது வேற ஒரு கடுப்பாக இருக்கும். டே எங்கடா போனேன்? டே மொட்டையாஸ் எங்கே இருக்கான்? காணும். ஹலோ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? என்னடா இவனை காணும்? யாராச்சும் இங்கே கிராண்ட் பான்னு ஒருத்தன் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. அவன் தூங்குறானா ஒரு வேலை? எனக்கு வேறு டவுட்டாக இருக்கு. திடீர்னு இந்த பின்னாடி வந்து வச்சிட்டானா? என்னடா வேற உள்ள நிற்கிறான், போய்த்துக்கிறா. என்னடா இவன் 2 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்கவே இல்லை காய்ஸ். ஐயோ, இது தெரியாமல் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கானே. சீக்கிரம் போடா. இவன் சும்மா சும்மா ஆடிட்டு இருப்பான், நொண்டி நொண்டி போவான். இப்போ நம்மளுக்கு கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. அதனால் இதை போய் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் கேசலின் கேனு, அப்புறம் ஹெலிகாப்டர் கீயா? ஆமாம், மறைஞ்சிட்டான் இவனும். எங்கே ரீஸ்பான் ஆக போகிறான்னு தெரில. ஐயோ, மேலே போ மேலே போ மேலே போ, சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இதை போய் ஃபீட் என்ன? ஏண்டா தூக்கி போட்ட? சும்மாவே ஃபன்னுக்காக. ஃபன்னு மண்ணு. இதுதான் அந்த ஹெலிகாப்டர். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் எஸ்கேப் பண்ண ஒரு கெத்து மக்களே. அதெல்லாம் அதாவது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுவும் ஹெலிகாப்டர், அதுவும் கஷ்டமான இதுதான், எஸ்கேப் தான். இது நிறைய பொருள் தேவைப்படும். ஆனால் இந்த வெறும் ஹெலிகாப்டர் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் கீ, கேசலின் கேனு, அப்புறம் ஹெலிகாப்டர் மேனுவல், அப்புறம் வேறு என்ன டக் டேப், இது 4 மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கும். தேவையில்லாமல் இந்த 3 ஃபோட்டோவை கண்டுபிடிக்கணும். திடீர்னு அந்த ஸ்லெண்டர் சைல்டு இருக்கிற இடத்துல அந்த ஃபோட்டோ வச்சுருவாங்க. எல்லாம் க்ரோபார் வச்சு அது உள்ள சேஃப் கீ கண்டுபிடிக்க வச்சு அதுக்கப்புறமா கேசலின் கேன் கொடுப்பானுங்க. அது ஒன்று தான். அப்படி இல்லைன்னா ஒன்று அந்த ஸ்லெண்டர் மேன் இருப்பானே இந்த இடத்துல இருக்கலாம். இல்லை இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கேசலின் சீக்கிரம் க்ரோபாரில் இருந்தால். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இது வேணும்ல, கட்டிங் பிளேயர்ஸு. அது எங்கே? அது அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுங்க 2த்தையும் போட்டு தள்ளிடலாம். ஆமாம், அது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. எஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் நாங்கள் கவனிக்காமல் நாங்கள் அவ்வளோ சீரியஸாக விளையாண்டுட்டு பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தோமா, இங்கே தான் கட்டிங் பிளேஸ் இருக்குது. போடு, வரட்டும் பொறுமையாக, ஆயா வாட்டும் வருவா. ஐயோ சே, பயந்துட்டேன். ஏய், என்னது இது? சைடில் தனியாக நிற்கிது. அப்போ அவ எப்படி ஷாக் அடிச்சு செத்தா? அதான் எனக்கு டவுட். ஏய் கிளவா, பாருங்களேன் ஃபாஸ்ட்டாக. இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாது மக்களே. ஆனால் இப்போ நம்ம அவனை விளையாடுறோன்னு வச்சுருக்கோங்களேன், நம்ம இவனை பார்த்தா தான் கோவமாக இருக்கும்.
கோவமாக இருக்கும். அது என்ன உண்மைதான். அதுக்குன்னு தனியாக ஒரு கேம் இருக்குது. சரி இது மேலே போய் கட் பண்ணிட்டு வந்தேன். விட மாட்டேறா கிழவி, கை வச்சு தடுக்கிறா கிழவி. கிழவி கிழவி கிழவிக்கு ரொம்ப திமிரு தான் நினைக்கிறேன். இவனை விட மாட்டேங்கிறான். என்னடா ஆளாளுக்கு பிளான் போட்டு வச்சுக்கிறானுங்க போல இருக்கு. அதான் சரியில்லை. அதுக்கு வந்து இந்த இடத்துல பாடலாம். இந்த இடத்துல ஹெலிகாப்டர் கீ மட்டும் இருக்கணும். ப்ளீஸ் கடவுளே ஹெலிகாப்டர் கீ. ஹெலிகாப்டர் கீ இதை அந்த இடத்துல போய் போட்டு வந்துடலாம். சீக்கிரம் போ டைம் இல்லை. சீக்கிரம் போ பா சீக்கிரம் போட்டாச்சு. இப்போ வந்து கீழே போகலாம். போ சீக்கிரம் போ, டைம் ஆகுது. ஒருத்தன் கடுப்பேற்றிட்டு இருக்கானே. இப்போ நம்மளுக்கு க்ரோபார் இருந்ததுன்னா பரவாயில்ல. க்ரோபார் எல்லாம் சேஃப்டி இதில் வச்சுருக்கணும். எதுக்கு நம்ம சம்மந்தமே நம்ம மேலே ஏறணும்? அதான் எனக்கும் புரியல. தெரியாமல் அந்த லேடரை அமுத்திட்டுருப்பேன். உனக்கு ரீச் பண்ணிட்டாங்களா தெரியலையே. கிளவா எங்கடா இருக்கீங்க? ரீச் பண்ணிட்டானுங்களானே தெரில. ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து அச்சுட்டானுங்கண்ணா. ஐயோ கடவுளே. சரி இந்த செண்டினா சைல்டு திடீர்னு வந்து கிராணி வருவா, அது சொல்ல முடியாது. கிளவி வந்துடாதடி. வந்து நிற்பா பாருங்களேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் எப்போ வருவானே தெரியாது. திடீர்னு வந்து நிற்பா. கிளவி சீக்கிரம் வா கிளவி. வந்துட்டா. பாஸ் பண்ணி தான் இது பண்ணேன். ஏன்னா வரத்துக்கு லேட் ஆச்சு, அதனால தான் பாஸ் பண்ணி இது பண்ணேன். வந்துட்டா. கிளவிக்கு ஒரே குசும்பு தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வருது. சீக்கிரம் வந்தால் தானே நான் வேலையை மிஸ் போக முடியும். கிளவி யாரா போட்டு தள்ளிட்டாங்கடா. என் கிளவியனே போட்டு தள்ளுவியா? அப்படி தாண்டா போட்டு தள்ளுவேன். உன்னால் எல்லாம் பண்ண முடியுமா? பண்ணு போ. இப்போ வந்து தள்ளுங்கடா. கிராணி வேறு மறைஞ்சா கூட சும்மா விடவே மாட்டேங்கிறான். இங்கே வீழ்ந்துருக்கா, அது தெரியாமல் நம்ம மேலே போகிறோமே. சரி போவோம். இவன் வேற ஒருத்தன் கடுப்பேத்துறான் காய்ஸ். சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஏண்டா ஒன்றுமே வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்களாடா. இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது. நம்ம இதை போயிட்டு கீழே வந்து அந்த சுற்றி விட்டுலாம். சீக்கிரம் போ டைம் இல்லை. வந்துடுவானுங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லெண்டரின் ஆச்சையில போட்டு தள்ளிடலாம். என்ன பார்க்குற குறுன்னு அதான் போட்டு தள்ள ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸ்டான் கண்ணை எடு. அது பார்க்குற பார்வையை பாரு. சை அது தூங்கும் போதே அதை போட்டு சொல்லிடணும். ஆமாம் வாங்கு. இதுதான் அதுக்கு ஒரு கேடு. சை அது படுத்த மாதிரியே இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல மக்களே. க்ரோபாரு. சரி இதையாச்சும் சேஃப்டி இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. இது எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம். சேஃப்டிக்கு வெளில போடலாம். திடீர்னு வந்து அது உயிர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வராது. எதுக்கோ சேஃப்டிக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை எடுத்து நான் தூக்கி போடலாம். சரி 2 பொருள் இருக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் மக்களே. 2 கையில் 2 எப்படி இருக்கும்? சீக்கிரம் கீழே போய் பார்க்கலாம். நல்ல பொருளாக கிடைக்கணும் கடவுளே. வெப்பன் கீ இருக்கட்டும், தேவைப்படும். ஐயோ கிளவி எங்கே இருக்கானே தெரில. வந்துருப்பா. எனக்கு வர ஐயோ கிளவி வந்து அடிச்சிடாதே. வந்துட்டா. போ. ஐயோ வராளே கடுப்பித்தாடே. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளவி அவனுங்க போட்டோம். வந்துட்டா. நான் வேற கத்துறேனே. இந்த கிழவன் காணும். ஐயோ யாருமே இல்லை. சுத்த விட்டாச்சு அவளை.
ட்ராப் ஒன்று தான் கேடு இந்த கிழவி. ஐயோ பேட்லாக்கி. அது எப்படி கீழே வெப்பன் இங்கே பேட்லாக்கி வரும்? இல்லை எனக்கு புரியல. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு கேஸ்லிங் கேன் வேணும். ஐயோ எல்லாரும் கடுப்பேத்துறானுங்களே ரெண்டு பேரும். எங்கே இருக்கானே தெரியல. அந்த வெப்பன் கே வச்சு வெப்பன் கேன்ற ஐயா வரா பாருங்களேன். கிட்ட போகும்போதெல்லாம் முன்னாடி வரான். பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? போயிட்டோம். இன்னும் வர பயமா இருக்கு வெளில போகிறதுக்கு. என்னடா ஓடி என்ன கண்ணாமூச்சி விளையாடுறா? அடி பாவி, இந்த வயசுல கண்ணாமூச்சி கேட்குது. ஐயோ வேணாடா வேணாடா வேணா வேணா தடுறதுக்காக வெறி கொண்டு வரா. ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தேன், திடீர்னு வந்து அடிச்சிட்டான். சரி டே 3 பரவாயில்ல, இவ்வளோ முடிச்சிட்டோமே. இன்னும் நம்மளுக்கு கேஸ்லின் கேன் மட்டும்தான் வேணும். அது எங்கே போய் தேடுறது? எல்லா இடத்துலையும் தேடியாச்சே இல்லை? எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. எந்த இடத்துல மிஸ் பண்ணான்னு தெரியல. மறுபடியும் ரீசெக் பண்ணோம். பாத்ரூமில் தான் பார்த்தோம், ஆனால் அங்கேயும் பாத்ரூம்லேயும் இருக்கோம், ஆனால் அங்கேயும் காணுமே. ஆமாம், என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்காக போய் ரீசெக் பார்த்துக்கலாம். நம்ம கீழேயும் இல்லை, இருக்க சான்ஸ் இல்லை. ஆமாம் பை, கீழே எதுக்கோ இல்லைனாலும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கேயும் காணும். இந்த கிளவியை போட்டு தள்ளாமல் எனக்கு கோவம் அடங்காது காய்ஸ். அவ்வளோ வெறியாக இருக்கு. சே, ஏன் தான் இப்படி பண்ணங்கன்னே தெரில. எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது. சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும், சீக்கிரம், எங்களுக்கு டைம் ஆகுதுல்ல. இப்போ தான் 6 மணி வருவாடுங்க ரெண்டு பேரும். நம்ம போகலாம். திடீர்னு அந்த மொட்டையும் வந்துட்டானா? மொட்டையோ வந்துடாதரோ. வந்தீங்கன்னா நீ என்கிட்ட செத்தடா நீ. இந்த இடத்துல மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ தான் மற்ற வேலைலாம் பார்க்க முடியும். ட்ராப் ஒன்று தான் கேடு. இந்த இடத்துல தான் செக் பண்ணியாச்சு. எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தோன்னா இல்லை, இங்கே மீட்டு தான் இருக்குது. அதான் அந்த சிலிண்டர் நான் சைல்டையும் சாப்பிச்சிட்டோமே, அப்புறம் என்ன. இந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை. வேறு இங்கே எதுவுமே இல்லை. சரி, மறுபடியும் மேலே போய் பார்க்கலாம். மேலேயாச்சும் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இல்லை, அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும். சரி, நான் அடிக்க போகிறேன். ஐயோ, இப்போ என்ன காய்ஸ் பண்ணுறது? இங்கே தான் எதுவுமே இல்லையே. இதுக்கோ ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துலையுங்க தான் இருக்கும். அது இதுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஹெலிகாப்டர் ஐயோ, இப்போ கேஸ்லின் கேன் எங்கே தான் போய் தேடுறது? எதுக்கோ கீழே போய் பார்க்கலாம். நம்ம சரியாக பார்க்கலையா இல்லையான்னு தெரியலையே. ஆமாம், இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்க சான்ஸ் எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை, ஐயோ, இந்த கேஸ்லின் கேன் எங்கே இருக்கும்? அது வேற ஒரு கடுப்பாச்சே. ஐயோ, அவன் வந்து அடிச்சுட்டானா? அது ஒரு கடுப்பாக இருக்கும். இந்த கிழமை கடுப்பாத மக்கள் எனக்கு சும்மா சும்மா வந்து அடிச்சிடுறான். எதுக்கு எத்தனை பின்னாடி வந்து அடிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் இந்த கேஸ் கேன் இந்த வீட்டில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த வீட்டில் தான் இருக்கும், வேற எங்கே இருக்க போகுது? அதான் எனக்கு பயமாக இருக்குது கீழே போகுது. கேசரி போகலாம். இது பாத்ரூமில் எதுக்கோ ஒரு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். போ, பாத்ரூமுக்கு போ. இந்த இடத்துல செக் பண்ணி இங்கே செக் போ. நல்ல வேலை. கிளவி ஃபஸ்ட்டு அந்த வெப்பனுக்கு எடுத்து போட்டு தள்ளணும் அவனுங்களை. அப்போ தான் இவனுங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். ஃபஸ்ட்டு அந்த கிளவியை போட்டு தள்ளிடுவான் பின்னாடி இருந்து. அதுக்கப்புறம் கிராண்ட் பண்ணம்ல பின்னாடி இருந்து அடிப்பான்ல, அவனை பின்னாடியிலேருந்தே போட்டு தள்ளலாம். ஆமாம் கைஸ்,
2 பேரும் நட்டும் மண்டியில் அடிக்கணும். நான் சொல்கிறேன், வெப்பன் கீ எடுத்து கையில் வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். நட்டும் மண்டியிலே போட்டு சாவடிக்கணும். எனக்கு அவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா? சும்மா சும்மா வந்து அடிச்சிடுறானுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்களே. ஃபஸ்ட்டு அவனுங்க வந்துட்டோம், அதுக்கப்புறமா போகலாம். ஃபஸ்ட்டு அந்த கிழவி வருவால படிக்கட்டில், அப்பயே நம்ம போட்டு தள்ளுறோம். ஆமாம் கைஸ், அது இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கோம். வாய் வேறு உளருதே, அதெல்லாம் நீங்கள் கணக்காதீங்க. அது அப்படி தான் கிளவி இருடியே வச்சுக்கிறானுக்கே. அப்போ நம்ம அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டோம்ல, அங்கேயே போய் அங்கே தான் இருக்கும். சும்மா சொல்ல வேண்டியதான், கிளவி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி, இப்போ போய் ஷார்ட் கன்னை எடுத்துட்டு அவனுங்க 2 சொட்டை மண்டை மொட்டை மண்டை 2 மணி போட்டு தரணும். கிழவா, கிழவனும் வரணும், கிராணியும் வரணும். கிராணி டக்குனு வா. இவ வார்த்தி லேட் ஆகிட்டா இருக்கா, கூடு வாங்கு. என்ன கிழவு வந்திருப்பானே. கிழவா எங்கடா இவனை காணும்? டக்குனு வரையா? வந்துட்டான் சாமி. இப்போ நம்ம அந்த கேசலின் கேன் எடுத்துகிட்டு மேலே போய் ஃபில் பண்ணிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான், ஃபைனலி நம்ம எஸ்கேப்பை இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது மேலே ஹெலிகாப்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம் மேலே. போ சீக்கிரம் போ, டைம் ஆகுது, சீக்கிரம் போ. ஃபில் பண்ணும். இது வேறு வர சரியா வர மாட்டேங்குது. ஐயோ, இது வேறு கடுப்புது. சீக்கிரம் ஃபில் பண்ணு. இது வேறு கடுப்புது, ஃபில் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. சீக்கிரம் போ. இது வேற கடுப்புது. எட்ரா ஹெலிகாப்டர் கீ. சீக்கிரம். ஃபைனலி we are escaped in Granny house. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. திடீர்னு வந்து நிற்பானுங்க, எப்போ வந்து நிற்பானுங்கன்னே தெரியாது. பாருங்களேன், இது வேறு என்னடா ஆடுது. வந்து நின்றுங்களா, எப்படி வருவானுங்க? பரவாயில்ல, அப்படியே சட்டை மணியை அப்படியே தேய்ச்சிட்டு போகணும். ஓகே, சரி காய்ஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி கைஸ். ஆமாம் கைஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி காய்ஸ், இதை நம்ம வீடியோ வச்சுக்கலாம். பை ஃப்ரம் பிபி கேமிங்.